என் தம்பி இந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு கண்டிஷன் போட்டுகிட்டே தான் வருவான். அது என்னென்னா, ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து அவனை எங்கேயுமே கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, வீட்டில் மட்டுமே தான் இருக்கணும்னு நினைப்பான். ஏன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான். ஏன்னா அடுத்த நாள் காலையில் போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அவனுக்கு பிளானையே சொல்லுவோம். அது என்னமோ தெரில, நாங்கள் தனித்தனியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே எந்த பிளானுமே இருக்காது. நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்துட்டோன்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 பிளான், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 பிளான், எனக்கு ஒரு 20 பிளான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ரெண்டிஸாக வேலை பார்க்குறது என் தம்பி மட்டும்தான். ஏன்னா அது அவனோட கடமை. இந்த வாட்டி வேறு அவனை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதனால் 2 நாள் கழித்து அவனை வச்சு செஞ்சிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு 3ஆவது நாள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், கோயம்புத்தூருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டோம். உண்மையாகவே அதான் ரீசன். அப்பாவையும் தம்பியும் ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு நான், அம்மா, கிருஷ் 3 பேரும் பக்கத்துலேயே சயின்ஸ் பார்க்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் அவனை கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போய் கொஞ்ச நேரமாவது விளையாடுவான்னு பார்த்தா பார்க்கை சுற்றி ஓடிட்டே இருந்தான். அங்கே அப்துல் கலாம் சாரோட ஸ்டாச்சு இருந்துச்சு. சரி, அதை வச்சு கொஞ்ச நேரம் இவனை பயம் காட்டி வச்சிருந்தேன். ஆனால் வழக்கம் போல் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அதையும் கண்டுபிடிச்சா இவன் நம்மளை ஏமாத்துறான்ட்டு. அடுத்து சாப்பிட போகலான்னு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து தனியாக குழந்தைங்களுக்குன்னு ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப நிம்மதியாக போயிடுச்சு. ஏன்னா எப்போ நாங்கள் வெளில போனாலும் அந்த தட்டில் இருக்க சாப்பாடை விட எங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்க சாப்பாடு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவன் சாப்பிட விடுவான் என்ன. இந்த தடவை அவனே தனியாக கொண்டு ஸ்பூனை கொடுத்துட்டு அந்த ஸ்பூனில் தான் சப்பாத்தியை சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தான் அழகா.